அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்கள் சிம்மாசனத்தில் அமரப்போகும் ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் அமையிருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் மிதுனத்தில் சூரியன் குரு பகவானும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் இந்த ஆனி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கார்த்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசிரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு, அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு நிகழ இருக்கும் ஆனி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார உயர்வுக்கான ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறாருங்க. அந்த இடத்தில் 2க்குரிய புதனும் வந்து அமர்ந்திருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் சனி, ராகு இணைந்து அற்புதமான நிலையில் இருக்கிறார்கள். இதனால் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு இந்த ஆனி மாதம் முழுவதும் தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள், திட்டங்கள், உத்தியோக உயர்வுக்கான முயற்சிகள், வேலை தேடும் முயற்சிகள் சாதகமாக கூடிய ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. சேமிப்புக்கு வழி உண்டுங்க. சுப செலவுகள் இருக்கும் என்பதால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை சுப விரயங்கள் ஏற்படவே இருக்கு. இதன் காரணமாக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமா என்று பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அப்படியே ஏற்பட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அந்த அளவிற்கு வருமானமும் இருப்பதால் சேமிப்பதற்கு வழி உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆனி மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல சுபகாரிய முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தர இருக்கு. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு 12க்குரிய செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பதால் நிலம், வீடு வகையில் எதிர்பாராத நன்மை கிடைக்க இருக்குதுங்க. புதிதாக இடம் வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது செவ்வாய், சனி, ராகு பார்வையால் இணைவது நன்மையை செய்யாதுங்க. இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவிற்கு கஷ்டம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வாகனங்களில் பிரச்சனைகள் வரலாங்க. அதனால் உங்களுடைய வாகனங்களை சரிவர பராமரித்து வைத்துக் கொள்வது நல்லது. பிரயாணங்கள்ல நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க இருக்குதுங்க. யாரையும் எதிர்பார்த்து செல்கிறீர்களோ அவர்களை சந்திக்க முடியாமல் ஏமாற்றம் ஏற்படலாம். 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் சுகக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி குரு தனஸ்தானத்தில் இருப்பதால் தேவைக்கேற்ற பணம் வந்து சேரும். என்றாலும் கூட திடீரென செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம், வீடு மாற்றமும் அமையிருக்கு. வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் மேச ராசியிலிருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சியாகி சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் போது அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த
எந்த நேரம் செய்ய நினைக்கிறீர்களோ அதை உடனடியாக செய்யும் அளவிற்கு பொருளாதார நிலை உங்களுக்கு உயர இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இங்க காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கேட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளை நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதே போல திருமண தடை அகல இருக்கு. மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பழைய தொழிலை விட்டு புதிய தொழில் தொடங்கும் சிந்தனை அதிகரிக்குங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த மின்சாதன பொருட்கள் மற்றும் ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட இருக்கீங்க. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பொறுப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு மாதமாகும் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேர இருக்கீங்க. இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல் ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் மிதுன ராசியில் குரு மற்றும் சூரியனோடு இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். தனாதிபதியாகவும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் விளங்கும் புதன் சகாய ஸ்தானத்திற்கு வரும்போது எண்ணங்கள் எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இருக்கீங்க. குறிப்பாக ரிஷபராசினியர்களான நீங்கள் இந்த ஆணி மாதத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையிருக்கு. உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறக இருக்குது. அதே போல் பாக பிரிவினைகளுக்காக எடுத்த முயற்சி பலன் தரும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. நெருங்கிய நண்பர்கள் உங்களுடைய நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. வருமானம் உயர வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பார்வை நிகழ்கிறது. அதாவது இந்த ஆணி மாதம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறாருங்க. சனியோடு ராகுவும் கூட்டு கிரக சேர்க்கை இருக்கிறது. எனவே மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டுங்க. ஆரோக்கிய தொல்லையும் மருத்துவ செலவும் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கடன் சுமை காரணமாக வாங்கிய இடத்தையோ வீட்டையோ விற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்பை கொடுத்து கவலையை உருவாக்குவாங்க. அது மட்டும் இல்லாம இது போன்ற நேரங்களில் யோக பலம் பெற்ற நாளை தேர்ந்தெடுத்து அங்காரகனுக்கும் சனிக்கும் உரிய வழிபாடுகளை முறையாக செய்வது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. ஆனால் எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று மேற்கொள்ளாமல் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. குறிப்பா இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க. பெற்றோர் வழியில் பிரச்சனைகள் ஏற்படலாம். உற்றார் உறவினர் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருப்பாங்க. கற்று கல்விக்கேற்ற வேலை கிடைக்காதுங்க. கிடைத்தாலும் திருப்தி இல்லாத மாதிரி இருக்குங்க. இருந்தாலும் இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றால் இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கூட்டாளிகள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள். அவற்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அதே போல் பரம்பரை சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் ஏற்பட்டு வந்த தாமத
தாமதங்கள் நீங்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாங்குகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுங்க. பங்காளி பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்கு. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றினத்தவர்களுடைய உதவி கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேருங்க. கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரக்கூடிய தருணமா தான் அமைஞ்சிருக்குதுங்க. மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்கு. பெண்களுக்கு சேமிப்பு உயரும். உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. ரிஷபராசினியர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமானை வழிபடுங்க. எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்படும். முடியாதவர்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபத்தில் நெய் சேர்த்து வழிபட்டு வாங்க. இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.